டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போமா நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைந்துள்ள சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். ஒரு நீண்ட நெடிய நாட்கள் அப்படின்னா சொல்லலாம், பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருந்தது அப்படின்னா சொல்லலாம். கடந்த ஒரு வருடங்களாகவே அண்ணாமலை விஎஸ் நயனா நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் டைரெக்டாகவே இந்த கொஷினுக்கு வந்தலாம் தான் நினச்சேன். அண்ணாமலை அவர்கள் கடுமையான அப்செட்டில் இருந்தார். ஆனால் டெல்லி பயணம், அடுத்தடுத்த பயணங்கள், பியூஷ்களுடைய சந்திப்பு, மற்றவர்கள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு ஒரு பெரிய பதவி அவருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அவர் கிடைத்ததுக்கு பின்னால் மீண்டும் களத்தில் இறங்கி விட்டார் அப்படின்னு சொல்லப்படுவது, பேசப்படுவது எப்படி பார்க்குறீங்க? டிஎன்சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப அழகாக ஒரு கேள்வியை சுட சுட கேட்டுட்டு சொல்லப்படுவது அப்படின்னு சொல்லி முடிச்சிங்க பாருங்கள். அதனால் என் பதிலையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி சொல்லப்படுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஊடக காலகட்டத்தில் ஒரு 4 சேனல் கூட கிடையாது அன்றைக்கி. அதனால் தலைவர்களும் ரொம்ப குறைவாக இருந்தாங்க, அரசியல் கட்சிகளும் குறைவாக இருந்தது. அதனால் பெரிய பேசு பொருள் இல்லை. இன்றைக்கி ஊடகம் யோசிக்கவே முடியல. ஒவ்வொரு செல்பேசி வச்சுருக்கவங்களும் ஒரு ஊடக தலைவராக இருக்காங்க. அது மாதிரி சமூக ஊடகம் பறந்து விரிந்து இருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் சமூக ஊடகத்துக்கு இன்றைக்கி வரணும்னு நினைக்கிற மாதிரி ஊடகம் ஒரு பரிணாம வளர்ச்சியில் ஒரு விஸ்வரூபத்தில் இருக்கிற காலகட்டத்தில் ஊடகங்களுக்கு பேசு பொருட்கள் தேவைப்படுது. அந்த பேசு பொருட்கள் தேவைப்படுவதால் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண விஷயத்தை கூட ஊதி பெரிதாக்கி மிகப்பெரிய விடயமாக பேசுகிறார்கள். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டால், எங்கள் கட்சியில் நீங்கள் சொன்னீங்களே ஓராண்டு காலமாக ஒரு பயங்கரமான போர் நடந்ததுன்னு. அது மாதிரி அது ஈரான் போர் பதட்டம்லாம் எங்களுக்கு எப்போவுமே இல்லை. அதனால் நாங்கள் ரொம்ப தெளிவாக எங்களுடைய அரசியல் களத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மற்ற நம்மளுடைய தமிழகத்தில் இருக்க பிராந்திய கட்சிகள் மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் மற்ற தேசிய கட்சிகள் மாதிரிலாம் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே எத்தனை பெரிய தலைவராக இருந்தாலும் 2 முறைக்கு மேலே மாநில தலைவராகவோ தேசிய தலைவராகவோ எந்த பொறுப்பிலும் இருக்க முடியாது. இதில் உங்களுடைய பொறுப்புகள் வரையறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க சாதாரண காரியகர்த்தாவாகி அதே கட்சியில் வேலை செஞ்சு தான் வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறம் உன்னுடைய காலம் வரைக்கும் காத்து கொண்டே இருக்கணும். வேறு என்ன செய்யணும்? இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, எங்களுடைய மூத்த தலைவர்கள், இந்த கட்சிக்கு வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் நீங்கள் எத்தனையோ பேர், ஈலா கணேசன் அண்ணா சொல்லலாம், சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணா, பொன்னார் அண்ணா. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ ஆளுமைகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க காலமெல்லாம் 2 டேர்ம் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கு கட்சியில் ஒரு காரியகர்த்தாவாக அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக பணியாற்றினாங்க. இன்றைக்கு அவர் மிகப்பெரிய உயரத்துக்கு சிபிஆர் என்ன போயிருக்காங்க. அதனால் அவங்க காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ கட்சி அவர்களை எப்படி பயன்படுத்தும் சொல்ல முடியாது. அதனால் இதில் இவர் தான் தலைவருங்கிற மாதிரி, இனிமேல் இந்த குடும்பம் தான் நிற்க போகுதுங்கிற மாதிரி யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த போர் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது நமக்கு நிரந்தரம் இல்லை, இன்னும் பதவி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான். ஒரு சரத்குமார் அவர்களும் அதே ஒரு விரக்தியில் பேசியிருக்காரு. இப்படி கட்சியில் நம்பி வந்தவர்கள் யாருக்குமே பதவி கொடுத்து அழகு பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதான் இது எல்லாமே ஒப்பீடுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இப்படி ஒரு ஊழல் வேல்வரியை பார்க்க முடியாது, நான் முதலமைச்சர் நினச்சிக்கிறாருன்னு சொல்லி கரூரில் இவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலில் போடணும். மாநில அரசு என்ன பண்ணுது, மத்திய அரசு என்ன பண்ணுது, எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு அவர் அத்தனை தாக்குதல் நடத்தினார். ஆனால் வந்த உடனே ஒரு பதவி கொடுத்து அழகு பார்த்து, நீ இனிமேல் பெரிய அளவில் எனக்கு சம்பாரிச்சு கொடுன்னு உட்கார வச்சுட்டாங்க. அதாவது இந்த மாதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதோட ஒரு ஒப்பீடு செஞ்சு எங்களை நீங்கள் அளவிட்டீங்கன்னா அந்த அளவீடே தவறு. எங்கள்கிட்ட அந்த மாதிரி வந்த உடனே பதவி கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், பெரிய ஊடகத்தின் மிகப்பெரிய வெளிச்சத்தில் இருந்தப்போ தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் போனேன். நான் ஒரு தனியார் ஊடகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறேன், செய்தி சேனலில். அங்கேருந்து வேலையை விட்டுட்டு போய் நான் இந்த கட்சியில் சேரும்போது நான் நினச்சேன் பயங்கர ராஜ மரியாதை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஒரு 2 மணி நேரம் காத்திருந்தேன் ஒரு சாதாரண நபரை சந்திக்க. அதுக்கப்புறம் தான் மாநில தலைவரை பார்க்க முடியும். அதுக்கப்புறமும் போனதுக்கப்புறம் கூட அப்படியே வர்றீங்களா, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் சொல்கிறப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் சொல்கிறோம், நாங்கள் கூப்பிட்றோம், போயிட்டு வாங்க. எனக்கு புரியவே இல்லை, இது என்னது, நம்ம யார், பாரம்பரியம் என்ன, நம்ம குடும்பம் என்ன, எவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்கோம், திராவிட பாரம்பரியத்துலேருந்து மாறுறோமே, பெரிய வரவேற்பு இல்லையேங்கிற மாதிரி கூட யோசித்தேன். ஆனால் அதுவே எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஈர்ப்பை உருவாக்குச்சு. என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு. இங்கே அந்த சித்தாந்தத்தில் நான் இருக்கேனா, அந்த சித்தாந்தம் எனக்கு புரியுதா, நான் வேறு சித்தாந்தத்துலேருந்து வந்திருக்கிறது இதில் ஒத்து வருவேனா அப்படின்னு எனக்கு ஒரு அளவீடு நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல.
அதன் பிறகு நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன், எத்தனை முறை வர்றேன், எவ்வளோ ஆர்வம் காட்டுறேன், நான் அங்கே என்னால் வந்து நான் ஒழுங்காக செயல்படுறேன், மற்றவங்களை கெடுக்காமல் இருக்கேனாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இது மாதிரி பல பரிமாணங்களில் என்னை வந்து பரிசோதிக்கிறாங்கங்கிற ஒரு இதுவே தெரியாத அளவுக்கு என்னுடைய பொறுமை சோதிக்கப்பட்டது. அப்போ ஒரு கட்டத்தில் அச்சோ இது நமக்கு தேவையில்லை போல இருக்கே, தவறான முடிவு எடுத்துட்டோமே நினைக்கும் போது பார்த்தா சில வேலைகள், சில பொறுப்புகள் ஒன்றுனா வர ஆரம்பிக்குது. அந்த விரக்திய நிலை வரைக்கும் நானும் காத்திருந்தேன். ஸோ இது என்னென்னா, இது ஒரு தேசத்திற்காகவும் இந்த மண்ணுக்காகவும் ஒரு மனிதன் செய்யும்போது அவன் சுயநல போக்கோடு இருந்தானா அவங்களால இருக்க முடியாது, ஓடி போயிடுவாங்க. அதனால் அவங்க வந்து பதவிக்காகவும் பொருளுக்காகவும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் வருபவர்கள் வந்து இந்த டெஸ்டிங் பீரியட்லேயே காணா போயிடுவாங்க. அவங்க இருக்க முடியாது இந்த கட்சியில். அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் புடம்போடப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார். அது எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் அவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் முன்னால் குறிப்பிட்ட எங்கள் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து புடம்போட்ட தங்கங்களாக தான் இருப்பார்கள். தன்னுடைய சுய லாபத்திற்காகவோ எதற்காகவோ அவங்க அதை திட்டமிடவும் முடியாது. அவங்களால அதற்கான களமும் இல்லை. இங்கே மே 4க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது போல் அண்ணாமலை அவர்களே பேசியிருக்காரு. மே 4க்கு அப்புறம் அவருக்கான பதவி வந்து கொடுக்கப்படுக போகிறதா, மத்திய அமைச்சர் ஆகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கு. அதுதான் நான் சொன்னேனே, நான் வந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்பு மாட்சிமை மிக்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து பேசக்கூடிய கட்சி அலுவல் நிமித்தமாக ஒரு வாய்ப்பு இருந்தது. நான் அவரை சந்தித்து பேசுகிறப்ப சொன்னேன், என்னால் வந்து என்னுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்தவே முடியாமல் நான் சொல்கிறேன், நம்ம காண கிடைக்காத ஒரு தெய்வத்தின் காட்சி, அதுவும் என் பக்கத்தில் உட்காந்து அருகாமையில் உட்காந்து உங்களோட மணிக்கணக்கில் பேச போகிறோங்கிறத நினச்சா என்னால் நம்ப முடியலன்னு. அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கட்சியில் நீ ஒரு காரியக்கர்த்தா, நான் ஒரு காரியக்கர்த்தா. எனக்கு கட்சி ஒரு வேலை கொடுத்துருக்கு, உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு, நாளைக்கு வேலை மாறலான்னாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த உயரத்தில் இருக்கவர் இந்த மாதிரியான ஒரு சொல்லக்கூடிய அளவு மனம் பக்குவப்பட்டவர்களால் தான் அங்கே போய் உட்கார முடியும். எங்கள் கட்சி அலுவலகத்தில் ஒரு மாபெரும் மனிதர், எங்களுடைய மகா சங்கட்டன் மகாமந்திரி BL சந்தோஷ்ஜி, அவர் வந்து நான் லிஃப்ட்டில் வந்து வேறு இதுலேருந்து போகிறதுக்கு ஒரு லிஃப்ட்டுக்குள்ளார இருக்கேன், அவர் உள்ளே வர்றார். நான் அவரை பார்த்தோன்னே வணக்கங்கன்ட்டு லிஃப்ட் விட்டு வெளியில் வரேன். எங்கே போகிற நீ, ஏன் இப்போ வெளியில் போகிற, ஏன்னா அது இறங்கக்கூடிய தலைமையில் எனக்கு வேலை. இங்கே போகிறேன், எந்த ஃப்ளோர் போகிறேன்னாரு. நாங்கள் போனோம். அப்புறம் ஏன் வெளியில் வர போகல, இல்லை நீங்கள் போகிறீங்கன்னு. இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, இது கட்சி ஆஃபீஸு, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். மரியாதை மனசுக்குள்ளே இருந்தால் கூட போதும், அது வெளியில் இந்த மாதிரிலாம் நடிக்க வேண்டான்னார். அவரும் இதே வார்த்தை சொல்கிறார், நீ ஒரு காரியக்கர்த்தா, நான் ஒரு இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அத்தனை பேரும் அதை தன்னை உணர்ந்திருப்பார்கள், நான் இந்த கட்சியோட ஒரு காரியக்கர்த்தா, அவ்வளோதான், ஒரு செயல் வீரர். என்னுடைய பணியை நான் செய்கிறேன், உன் பணியை நீ செய்ய, அவ்வளோதான் இருக்கும். இதில் யாருமே யாராலையும் பண்ணவும் முடியாது. ரெண்டாவது, முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த 2 பேருக்கும் பொதுவாகவே எல்லா ஊடகங்களும் பேசுகிறது காரணம் என்னென்னா, ஒரு காரின் ஓட்டுநருக்கு எப்படி ஒரு பாணி இருக்கும், ஒருத்தர் 140ல் போவார், ஒருத்தர் 100ல் போவார், ஒருத்தர் பொறுமையாக 60-70ல் போவாங்க. ஸோ ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் ஒரு பாணி இருக்கும். அந்த மாதிரி அரசியல் அணுகுமுறையில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பாணி இருந்தது, இவருக்கு வேற ஒரு பாணி இருக்குது. ஸோ இதை ஏன் நீங்கள் 2 பேரும் ஒப்பீட்டுக்கே வரவே முடியாதுங்க. அவருடைய அணுகுமுறை வேறு, அவருடைய பார்வை வேறு, அவருடைய சிந்தனை வேறு. இலக்கு நோக்கி 2 பேரும் போகிறாங்களான்னு தான் பார்க்கணும். இவருடைய பாணி வேறு, இவருடைய எண்ணம் வேறு, இவருடைய செயல்பாடு வேறு. இது 2 வேறுபாடு இருக்கிறதுனாலே 2 பேரும் வேறுபாட்டுக்குரியவர்கள் நம்ம சொல்கிறது வந்து ஊடகத்தோட ஊகம் என்று தான் நான் சொல்லுவேனே தவிர உண்மை மைலேஜ் கிடைக்கல. நயினார் அவர்கள்ட்ட அண்ணாமலை கிடைச்ச ஒரு மைலேஜ், அண்ணாமலை கொண்டு போனது தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்ட ஒரே ஒரு மைலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஊடகத்தில் வருவது மட்டும்தான் மைலேஜ்னு நம்ம சொல்ல முடியுங்களா சொல்லுங்க? ஊடகத்தில் ஒரு செய்தி வருவது மட்டும்தான் மைலேஜ்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? மக்கள் கூட்டமும் காட்டினார். மக்கள் கூட்டத்தை வந்துட்டு அதிகமாக அண்ணாமலை காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்படுறதுல நம்மளே பார்க்குறோமே, கண் கூட எல்லாரும் பார்க்குறாங்க. அண்ணாமலைக்கு வந்து அந்த ஒரு க்ரௌடை வந்துட்டு பிஜேபி என்றைக்கும் காசு கொடுத்து கூட்டுற கட்சி கிடையாது. அப்போ ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு இளைஞர்கள் தானாகவே திரண்டு வந்தாங்க. அது போன்ற ஒரு எழுச்சி வந்து ஒரு கட்சியை வேற இடத்துல கட்டமைச்சு கொண்டு போகிற நேரத்தில் ஒரு மாற்றம், அதுக்கப்புறம் தேர்தல் வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் புறக்கணிப்பு, இரு வேறு புள்ளிகளை நீங்கள் நினைச்சு பார்க்குறீங்க. அவர் வேற, இவர் வேறன்னு நான் சொன்னேன். 2 பேருடைய பாணி, அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாமே வேறு. அவங்க 2 பேரும் நீங்கள் ஒப்பீடு செஞ்சு பார்க்குற அந்த ஒப்பீட்டு முறையே தவறுங்கிறேன். இதில் நான் உங்களுக்கு புரியணுன்னா வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
நான் குறிப்பிடக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் எப்படி வந்தாருன்னு கேட்டால், அவர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தப்ப அந்த கட்சியிலேருந்து 9 மாவட்ட செயலாளர்கள் வெளியில் வராங்க. கிட்டத்தட்ட 11 பேர் தீக்குளிச்சு செத்தாங்க. அப்படியே பரபரப்புனா கட்சி உடஞ்சு போகுதேன்னு கட்சியின் தலைவர் கண்ணீர் விட்டு கதறுகிறார், என் கண் முன்னாலே கட்சி அழியுதேன்னு. சமூக ஊடகம் இல்லாத அந்த காலத்தில் 8 காலம் செய்தி தொடர்ந்து 10-12 நாளாக அவர் தான் வர்றார். இன்னைக்கு அவர் 4 சீட்டு உஜயசூரியனுக்கே போயிட்டார். இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட தலைவராக இருந்த ட்ராக்ஷன், அப்போ அவருக்கு ஒரு ட்ராக்ஷன் இருந்தது. அவர் வெளில வந்தாலே செய்தி, அவர் நின்னாலே செய்தி. நாங்கள்லாம் அப்போ ஊடகத்தில் இருந்தப்போ கேமரா தூக்கிட்டு அவர் பின்னாடியே ஓடணும், ஏதாவது பேச மாட்டாரா சொல்ல மாட்டாரான்னு ஏங்கி தவித்தது ஊடகம். இன்றைக்கி அவர் கூப்பிட்டா கூட போய் நிற்குமான்றது எனக்கு தெரியல. 40-50 கேமரா போகுமா, அன்றைக்கி அவரை சுற்றி எல்லா கேமராவும் நின்றுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் சொல்கிற ட்ராக்ஷனுங்கிறீங்க இல்லைங்களா, இது எல்லாமே ஒரு காலச்சூழல் பொறுத்து தான் அமையும். ஒருத்தருக்கு ஒரு காலச்சூழல் ஒரு இடத்துல இருக்கும். அண்ணாமலை அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவருடைய பேச்சு, அறிவு, ஆற்றல், தெளிவு, புள்ளி விவரத்தில் கொடுக்கக்கூடிய நுண்பான் நுழைபுலம்னு சொல்கிற அந்த நுட்பம் எல்லாமே ஒரு சேர பொருந்தி வந்ததுனால அவருக்கு ஒரு ட்ராக்ஷன் செட் ஆச்சுங்க. அப்போ இவருக்கு வந்து அது எல்லாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இவருடைய அத்தனை பரிமாணங்களும் வேற. இவருடைய ஆற்றல் வேற, இவருடைய அணுகுமுறை வேற, இவருடைய நுட்பம் வேற. இப்போ ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு எம்ஜிஆர் பாட்டை பாடி இவர் அழகாவே அந்த ஸ்கோர் பண்ணிட்டு போவார். அண்ணாமலை ஏன் பாடவில்லை அப்படின்னு நம்ம கேட்போமா? மாற்றி கேட்க மாட்டோம். அதே மாதிரி நான் வைகோ அவர்களுக்கு அன்றைய கூடிய கூட்டம் இன்றைக்கு ஏன் கூடவில்லை, அதே வைகோ தான், அதே நபர் தான், அதே கட்சி தான். அப்போ ஏன் இப்போ கூட்டம் இல்லை அப்படின்னு நம்ம அது காலத்துக்கான ஒப்பீடு அந்த இடத்துல. அதனால் இது வந்து எல்லா ஊடகங்களும் தன் ஊகங்களை வந்து செய்தியாக்கி திணிக்கிறதே தவிர, எங்கள் கட்சியோட இலக்கெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டால், எங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும். வெறும் வாக்கு சதவீதம் அதிகரித்தா பத்தாது. 20% ஆக்கிட்டு நாங்கள் அதே 4 எம்எல்ஏ இருந்தோம்னா பத்தாது. வாக்கு சதவீதம் குறைந்தால் கூட எங்களுடைய சீட் அதிகரிக்க வேண்டும். அது மாதிரி பல பரிமாணங்களை வந்து திட்டமிட வேண்டியிருக்கு. பல பரிமாணங்கள். திமுக மாதிரி ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி, அவங்கள்ட்ட வந்து அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, அராஜகம் இருக்குது, அளப்பரிய பணபலம் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு அவங்க போராடும்போது, மக்கள் சக்தியோட மட்டுமே நாங்கள் அவங்களை எதிர்த்து போராடும்போது எங்களுக்கு வந்து பல தடைகள், பல சிக்கல்கள் இருக்கும். அதனால் அதையெல்லாம் கடந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து இங்கே 65ஆம் வருஷத்துலேருந்தே இங்கே 60லேருந்தே தொடங்கிட்டாங்க. 65லேருந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு நீண்ட ஒரு பாரம்பரியம் இங்கே இருக்கிறதுனால அவங்க வெல் செட் பார்ட்டி. பட் நாங்கள் வந்து என்னென்னா மைனஸ்லேருந்து முதல்ல 0 ஆகி 0லேருந்து ப்ளஸுக்கு வர வேண்டிய ஒரு அவசியங்கள்ல இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தான். அதனால நாங்கள் வந்து இதை அவங்க தாக்குறதே எங்களை என்ன சொல்கிறாங்க, வடபுலத்துலேருந்து வந்துட்டாங்க, டெல்லியா தமிழ்நாடா அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே அந்நியப்படுத்திட்டே இருக்காங்க. அப்போ அந்த எண்ணத்தை மாற்றியவர், எங்கள் கட்சிக்கு ஒரு முகம் கொடுத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். அப்போ வரப்போ இது நம்ம பார்ட்டி தான், நம்ம பையன்தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் முதல் முறையாக அந்த ஒரு பெரிய மக்களுடைய கலக்கும் ஒரு வித்தையை வந்து அவர் தான் பண்ணியிருக்கார். அதை யாரும் மறுக்க முடியாது. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன். ஏன்னா அடுத்தது வந்து நான் சொன்னேன் இல்லையா, பர்சன்டேஜ் வருது, அடுத்து சீட்டு வரணும். அந்த மாற்றும் வித்தையெல்லாம் இவர் மூலமாக நடக்க வேண்டும்னு கட்சி முடிவு பண்ணுது. நாளைக்கு கட்சி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஸ்ரீகாந்த் செய்யணும்னு நினைச்சா என்னை வச்சு செய்வாங்க. அது போதும், இந்த வேலை முடிஞ்சிருச்சு, அந்த விஷயத்தை இனிமேல் வினோத் பண்ணுவாருன்னு நினைச்சாங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இப்படித்தான் எங்கள் கட்சி செயல்படும் தவிர இங்கு நபர்கள் முக்கியமில்லை, அதோடைய பலாபலன்கள் தான் முக்கியம். அப்படி நபர்கள் முக்கியம் இல்லைன்னு பார்க்க போகிற ஒரு அரசியல் கட்சியில் வந்து கவர்னர் பதவி வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்று விட்டார். அதற்கு மீறி வந்து உச்சபட்ச பதவியாக வந்து பார்க்க முடியாது. ஒரு கட்சியில் எல்லாருக்குமான வாய்ப்புன்னு சொல்லி இருக்குது. எத்தனையோ பேர் சீட்டுக்காக காத்துட்ருக்கிற டைமில், சென்னையிலையும் எத்தனையோ பேர் வந்து அந்த கட்சியில் காத்துட்ருக்கிற டைமில் மீண்டும் ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இது வரைக்கும் அவங்க சக்ஸஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு உறுதியாகவே தெரியுது. மயிலாப்பூரில் தொடங்கிருச்சுங்கிறது ஏற்கனவே தெரியப்பட்ட ஒரு விஷயம் தான். அவர்களே மறுத்தாலும் வந்து திரும்ப அவருடைய பேர் தான் வந்து லிஸ்ட்டில் வந்துச்சு. அவங்களும் இன்றைக்கி பிரச்சாரத்தில் போகிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் வந்துட்டு இன்னும் பதவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. பாஜக அதுக்கு ஏன் இடம் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இந்த கேள்வி வந்து நம்ம என்ன கேட்கணும்னு கேட்டால், கலைஞர் அவர்கள் வந்து தொடர்ந்து அவரே தலைமை பொறுப்பில் 50 ஆண்டு காலம் அமர்ந்திருந்தப்ப அவர்கிட்ட கேட்கணும், உங்களுக்கு 90 வயசானதுக்கு அப்புறம் வெற்றிங்கிறது ஒன்று இருந்துச்சு, வெற்றி சதவீதம் கலைஞர் ஒரே ஒரு விஷயம் நான் முடிச்சிடுறேன் என் கருத்து. முதல்ல அவர்கிட்ட கேட்டிருக்கணும்,
அவரை தாண்டி அவர் மகன் வந்தப்போ கேட்டிருக்கணும், மகனை தாண்டி பேரை வந்தப்போ கேட்டிருக்கணும். இன்னைக்கு கொள்ளு பேரன் வரப்போறாரு, அவரை கேட்கணும். அவர் முன்னிறுத்தப்படுகிறார் இப்போலேருந்து. எப்படி உதயநிதி எந்த சாளரத்தின் வழியாக வந்தாரோ அதே அவரும் என்பது சினிமாவுக்கு வந்துட்டார். இனிமேல் அப்படியே ஒரு படிப்படியாக இளைஞர் அணிக்கு வருவார், அப்படியே வருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு முறை வச்சுருக்காங்க. இப்போவே மிக மூத்த தலைவர்கள் பேரன் வயதில் இருக்கிற இன்பநிதியை இப்போவே தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், அடுத்த தலைவராக வரப்போகிறாருன்னு. ஸோ அவர்களை பார்த்து தான், இந்த குடும்ப அரசியலையை பார்த்து தான் இதை கேட்கணுமே தவிர இந்த கேள்வி பாஜகவை நோக்கி வர்றது ரொம்ப தவறு. என்னன்னு கேட்டால், அந்த நபர் நீங்கள் குறிப்பிடுற நபர் கட்சிக்காக எத்தனையோ தியாகங்களை செய்தவர். முதல்ல அப்போல்லாம் நான் ஊடகத்திலேயே இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அவங்க எவ்வளவு சாதுரியமாக ஊடகத்தில் அவங்க செய்தியை கொண்டாடுவாங்க தெரியுமா? அவங்க இல்லாமல் செய்தியே வராது அந்த காலகட்டத்தில். அது இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஒரு அட்வர்ஸான ஒரு நெகட்டிவான இமேஜில் வந்தால் கூட நான் ஆஸ் அ நியூஸ் எடிட்டராக இருந்த காலம் சொல்லுவேன், நியூஸ் தான் ரொம்ப முக்கியம். அது பாசிட்டிவாக நெகட்டிவாக ட்ராலிங்காக அப்ரிசியேஷனாக அது முக்கியம் இல்லை. முதல்ல பேசு பொருளாக்கணும், அதை பேசு பொருளாக்கணும். ஸோ தனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சாதனங்களை வச்சு அவங்க பேசு பொருளாக்குனாங்க. எங்கள் கட்சியை பேச வச்சாங்க. அவங்க ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பாணினால் அவங்க ஆக்குனாங்க. அதன் பிறகு அவங்க மிகப்பெரிய உயரத்தை கட்சி கொடுத்தது அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனைக்கு எப்படி ஓடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குமோ, நீங்கள் பெரிய பொறுப்பு கொடுத்தா கூட இல்லாமல் அது மாதிரி மக்கள் கூட ஓடணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதனால் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பதவி வெறி பதவி ஆசைன்னு அதை கேட்க வேண்டியது கலைஞர் மகன், கலைஞரோட பேரன், கொள்ளு பேரன்ட்ட தான் கேட்கணும். பதவி வெறி பதவி ஆசைன்னு அவங்க பதவி வேண்டாம்னு விட்டுட்டு வந்தவங்க. எனக்கு கவர்னர் பதவியில் அவங்க இருந்திருக்கலாம், ஒரு மாநிலத்துக்கு 2 மாநிலத்தில் இருந்தாங்க. சொகுசான வாழ்க்கை தான் தனக்கு வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் அதை தொடர்ந்து விட்டுட்டு வந்தவங்களை போய் நீங்கள் பதவி வெறியா பதவி ஆசையான்னு கேட்குறது கேள்வியை தவறுன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய ஃபேக்டர் இன்றைக்கி விஜய் போராட்டமெல்லாம் க்ரௌடு நிறையா வருது. விஜய்க்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. பாண்டிச்சேரியில் கூட அதிகமான வாக்குப்பதிவும் நடைபெற்றிருக்குது. ஆனால் இப்போ விஜய் போராட்டங்களில் வர க்ரௌடை தாண்டி தொடர் வாகன விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய க்ரௌடு உருவாகுது. இன்றைக்கி காரைக்குடியில் அவர் பேசாமையே போயிட்டார். வர வேண்டிய டைமுக்கு அவர் வராமையே கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. விஜய் பற்றி உங்களுக்கு? அதாவது இன்றைக்கு நீங்களும் நானும் அசோக் பில்லர் சாலை ஓரத்தில் நின்று 2 பேரும் பகவத்கீதையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு கதையை பற்றி நம்ம உச்ச குரலில் பேசணுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பகவத்கீதையில் சொல்லியிருக்கு, கடவுள் என்ன சொல்லியிருக்காருங்கிற உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் உரத்த குரலில் 2 பேரும் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளை 10 பேர் கூட நிற்க மாட்டாங்க. 10 பேர் கூட நிற்க மாட்டாங்க. அதே 2 பேரும் தமிழில் இருக்க ஒரு இழிச்சொற்களை சொல்லி நீங்கள் நானும் சண்டை போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 100 பேர் பார்ப்போம், 1000 பேர் நிற்பாங்க நம்மளை சுற்றி. என்னென்ன அடிக்கிறான் பாரு, சட்டை கிழிச்சிட்டான் பாருன்னு பெருசாக நிற்பாங்க. அது மாதிரி இந்த உலகம் எதை உற்று நோக்க வேண்டுமோ அதை விட பைத்தியக்காரனை சுற்றி 10 பேருமாங்க. நான் அவரை குறிப்பிடலை, ஐ ஹேவ் தனிப்பட்ட ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கையை சுற்றி நிறைய பேர் இருக்க மாதிரி இதையும் அரசியலையும் மறுபடியும் நம்ம ஒட்டுக்காக கொண்டு போகக்கூடாது. ஏன்னு கேட்டால், இன்னைக்கு கூட்டம் வரவங்க எல்லாமே அரசியலில் வெற்றி பெற்று விட முடியும். நீங்கள் இப்போ சேனல் நடத்துகிறீங்க, இப்போ ஒரு சேனல் நடத்துகிறவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, லைக் போடுறவங்க இருக்காங்க. அவங்கள எலெக்ஷன் நிறுத்துங்களேன், அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு பாருங்களேன். வாக்குறுதிகளுக்கு அவங்களாம் ஓந்த ஆட்கள் அதுக்கு வராது அவங்களோடது. அதனால் நான் விஜய் வரமாட்டார் ஜெயிக்க மாட்டார்னு சொல்லலை, ஆனால் அவர் எம்ஜிஆர் இல்லை, அது எனக்கு உறுதியாக தெரியும். ஏன்னா ஒருத்தர் தன் வாழ்க்கையவே மக்களுக்காக தர்றவர் வாழ்க்கையே கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் மக்களுக்காக தான் வாழ்ந்தார். அந்த மக்கள் அது புரிதலோடு ஏற்றும் கொண்டு விட்டார்கள் அவர்கள். ஆனால் இவர் மக்களுக்காக வாழ்கிறார்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு தன் நேரம் கொடுக்கிறார். வாரத்தில் கொஞ்சம் நேரம் தான் தர்றேன்னு இருக்காரு. சிஎம்ஆர் கூட கண்டிப்பாக சனிக்கிழமை சாயந்தரம் வருவார் செக்ரட்டேரியட்டுக்கு. அவர் வாரத்தில் ஒரு 2 ஹவர்ஸாவது வருவார் செக்ரட்டேரியட். அதனால் இப்படி ஒரு நபரை மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் அண்ணாமலை பற்றி கேட்டீங்க, எங்கள் தலைவர் நாகேந்திரன் அவர்களை பற்றி பேசுனீங்க. இன்னும் எங்கள் தமிழிசை அக்கா பற்றி பேசுனீங்க. எல்லாரை பற்றியும் நம்ம எல்லாம் பேசணும்.
மாற்றுக் கட்சி தலைவர்கள், எங்களுடைய தமிழக கூட்டணி தலைவராக இருக்கிற எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி எதுக்கு மக்களுக்காகவே தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் தலைவர்கள் பற்றி பேசும்போது இதுக்கு எந்த விதத்திலும் பொருந்தாத ஒப்பீடு தான் நடிகர் விஜய் அவர்கள். வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களோ, ரொம்ப வீக்கான எண்ட்லேருந்து பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களோ இதில் நம்ம பேசு பொருளாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது விஜயை பொறுத்த வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் அவங்க அன்டெஸ்டட் பார்ட்டி. அவங்க பலமே அதுதான். அன்டெஸ்டடாக இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, 1000, 2000, 4000ன்னு ஒரு படத்தில் ஏலம் போடுவாங்க. அது மாதிரி அவங்க என் பர்சன்டேஜ் 5%, 10%, 15%, 20% கூவி கூவி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நபர் தன் கட்சியை தொடங்க நினைக்க அறிவிக்கிறார், என் ஆட்சி அமைய போகுது, அது கூட்டணி ஆட்சியாக அமைய போகுது, நான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன், கூட்டணியில் பங்கு தரப்போகிறேன், ஆட்சியில் பங்கு தரப்போகிறேன். இத்தனை தெளிவாக யாரும் சொன்னதில்லை. எங்கள் கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா கூட எங்கள்கிட்ட பதில் கிடையாது. என்ன சார், உங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்குமா, கூட்டணியில் ஆட்சி இருக்குமா, ஆட்சியில் கூட்டணி இருக்குமான்னீங்கன்னா எங்களுக்கு பதில் தெரியாது, காலம் நிர்ணயிக்கும். விஜய்க்கு ஏன் அழைப்பு கொடுக்குறாங்க? ஆனால் விஜய் தெளிவாகவே சொல்லிட்டார், எந்த கட்சி வந்தாலும் அவங்களோட கூட்டணி தான், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் பாஜக திமுக இல்லைன்ட்டார். இல்லை, ஒரு நிமிஷம், நான் அதை பற்றி பேசலை. ஒரு மனிதர் இத்தனை வெள்ளையாக ஒரு அறிக்கை கொடுத்த பிறகு கூட அவர்கிட்ட இன்னைய வரைக்கும் திமுக கிட்டலாம், இன்னைக்கு திமுக நான் வெற்றி பெறப் போகிறேன்னு சொன்ன திமுக லெட்டர் பேட் கட்சியெல்லாம் கூப்பிடுது. நீங்கள் 1% 1% இருக்கவங்களாம் எம்பி சீட்டு கொடுக்குது. நான் எம்பி சீட்டும் தரேன், உங்களுக்கு பணமும் தரேன், பெரும் பொருளும் தரேன், நீங்கள் வந்திருக்க அந்த 1% நான் மிஸ் பண்ண விரும்பலன்னு பயந்து போய் எல்லாரையும் சேர்க்குறாங்க. ஆனால் விஜய் கிட்ட ஏன் இவ்வளோ பெரிய வெற்றி, 20%, 30% அவங்க கூவி கூவி அழைச்ச பிறகு கூட ஒரு லெட்டர் பேட் கூட இன்றைக்கி அங்கே போகலையே? காரணம் என்ன? வெற்றி பெற வேண்டும், வசதியாக இருக்கணும், சீட்டு வாங்கணும், சீட்லேயும் ஜெயிக்கணும், அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வேணும், மக்கள் கூட்டம் வேணும். கூட்டணி தலைவராக விஜய் கூட்டத்தில் போய் உட்கார முடியும்ல, பாப்புலாரிட்டி வரும் தானே, அது வேணும்னு ஏன் ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட நினைக்கலன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அரசியல்வாதிகளும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு அவங்களுக்கு தெரியும், இந்த கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியும். அதனால் யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அந்த படம் ஓடாதுன்னு எல்லாரும் நம்புகிறாங்க, அந்த படம் நின்று போகக்கூடிய படம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால தான் விஜயோட அழைப்பு விடுத்தும் கூட யாரும் போகலை. எப்போ கட்சிங்கிறது என்ன, அது மன்றமோ சங்கமோ எதுவாக இருந்தாலும் அது மக்களுடைய பிரதிநிதி தான். நாங்கள் கூட பாரதிய ஜனதா கட்சின்னு, ஜனதானா மக்கள் தான், மக்களுக்கான பிரதிநிதிகளாகத்தான் ஒரு கட்சி அமைக்கப்படுகிறது. ஸோ மக்களின் எண்ணத்தை தான் அந்த கட்சி தலைவனும் பிரதிபலிக்க போகிறான். ஸோ அந்த தலைவனே விரும்பலை விஜய்க்கு ஆட்சியில் பங்கு தரேன், சீட்டு தரேன், உங்களுக்கு எல்லாம் தரேன் அப்படின்னு விரும்பலை. ஸோ மக்கள் இப்படி விரும்புவாங்க. எந்த கட்சியும் விரும்பாதன வரை மக்கள் எப்படி விரும்புவார்கள்? இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயர்ச்சியாக உங்களால் பேசப்பட, ஊடகங்களால் உயர்த்தப்படுற நபர் உண்மையாகவே வெற்றி பெறுவார்னு இன்னும் கட்சியெல்லாம் போய் குமிஞ்சிருக்க வேண்டாமா? வாய்ப்பு கிடைக்காத அத்தனை பேர் அங்கே தானே போய் நின்றுருப்பாங்க. இன்னைக்கு கட்சிகள் குவிதலையோ கூட்டங்கள் குவிந்தாலும் இன்னைக்கு விஜயோட ஒரு ஜனநாயகன் படத்தோட முழு படமே இன்னைக்கு வெளியாகிருச்சு, வீடியோ மொத்தமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாக்களும் அதை நோக்கி தான் பேசியிருக்கு. எல்லா சங்கங்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நடிகர் சங்கத்திலேருந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து. ஒரு அதிகமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம், இன்னொன்று தணிக்கை வரையும் இன்னும் சான்றிதழ் முழுமையாக கொடுக்கப்படாத ஒரு படம் எப்படி வெளியில் வந்துச்சு? அதாவது நான் நீங்கள் அரசியல் ரீதியாக எத்தனை கேள்வி கேட்டாலும், மற்றபடி அறிவுபூர்வமான எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். சினிமா என்னுடைய துறை இல்லை. நான் இது வரைக்கும் சினிமாவும் பார்க்குறதில்ல, அதில் என் நேரத்தை நான் வீணாக்குறதும் இல்லை. எனக்கு குறைந்த அறிவு தான் சினிமாவை பற்றி. அதோட உண்மைகள்லாம் தெரிந்த பிறகு வேண்டுமானால் ஆர்குமெண்ட்டுக்காக என்னால் பேச முடியும். அதனால் இது என் துறை இல்லாதனால எனக்கு அதில் கொஞ்சம் கூட விவரம் இல்லை. இன்று காலை தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கனிமொழி சோமர்களும் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி திண்டுக்கல் சீனிவாசன்லேருந்து எல்லோருமே பெண்களை பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசியிருக்காங்க. அது பேசு பொருளாக மாறியிருக்கு. ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி தான் குஷ்பு அவர்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க. இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக என்றைக்குமே உண்மை பேசுகிற கட்சி கிடையாது. ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க வேண்டும் என்பதற்கு அவங்க ஒரு ஊடகத்தின் ஒரு மிருகபலம் அவரிடம் இருக்கிறது. அது மாதிரி அவங்க சொல்கிறது தான் கேட்க வைக்க முடியுங்கிற ஆட்சி, அதிகாரம், பணம் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதுக்குன்னு ஒரு நிறுவனத்தை அமைத்து அங்கேருந்து எல்லாருக்கும் வழங்கு பொருட்கள் வழங்கி எல்லாரையும் தன்னுடைய, இல்லாட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஊடகத்தில் தினம் பேச போகிறேன்,
அத்தனை தொலைக்காட்சியும் ஒரே டாபிக் தான் வைக்கிறாங்க. வேறு வேறு பொருள் தான் மாறுமே தவிர, பொருள் மாறாது, வார்த்தை தான் மாறுமே தவிர ஒரே பொருளில் தான் பேசுவாங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஏன் மெட்ரோ ரயில் வரலை அப்படிங்கிறது தான் எல்லாரும் பேசுவாங்க. ஒரு ஊடகம் கூட மாற்றி பேசாது. அந்த நெரட்டிவ் என்ன தராங்களோ அதுதான் பேசுகிறாங்க. அவங்களால பாவம் என்ன பண்ணுறது, இல்லாட்டி அவங்க டிஏபிஆர்லேருந்து விளம்பரம் வராது அவங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு நிர்பந்திக்கப்பட்டு ஊடகத்தை வச்சுருக்கிறதுனால இந்த பொய்யை சொன்னால் இன்றைக்கி 2.5 வயது குழந்தையிலேருந்து 68 வயது மூதாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய ஒரு அவலம், அதை தட்டி கேட்க முடியாத ஒரு கையாலாகாத அரசு, நடவடிக்கை எடுக்க முடியாத காவல்துறைன்னு இன்றைக்கி இந்த தமிழகம் வெட்கி தலை குனிந்து நிற்கிறது. பெண்களுக்கான எதிரான குற்றங்கள்னால் அதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு பேட்டி நீங்கள் வச்சு நான் பேசணும். அத்தனை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள். பள்ளி மாணவி தன் இயற்கை உபாதியை கழிக்க வெளியில் போனாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்களான்னு தெரியலைங்கிற அளவுக்கு இருக்குது. அது மேலே என்ன நடவடிக்கை, யாரை பிடிக்கிறீங்க? நீங்கள் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் ஒரு அச்சம் வராதா? மேடம் காலகட்டத்தில் ஒரு பள்ளி மாணவியை இப்படித்தான் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. உடனே அந்த கோவை அருகே நடந்த சம்பவம் 2 பேரையுமே இமிடியேட்டா என்கவுண்டர் பண்ணாங்க. இமிடியேட்டா என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. தப்பிச்சு போனாங்க, சுட்டுட்டோன்னு வேலை முடிச்சாங்க. பயம் வரும்ல பப்ளிக்காக மக்கள் முன்னாடி நடக்குதுங்கிறப்ப. ஒரு இளம் மாணவியும் அவன் தம்பியும் நினைக்கிறேன் 2 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த சம்பவம் எல்லார் மனதையும் பாதித்த சம்பவம். அந்த போலீஸார் நடத்தின அந்த துப்பாக்கி சூடு எப்படி இருந்ததுன்னா ஆறுதலாக இருந்தது எல்லாருக்கும். யாருமே போலீஸார் குத்தம் சொல்லலை. ஏன் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தலை, ஏன் தண்டனை வாங்கி தரலையே, அப்பா திருப்தியாக இருக்குன்னாங்க. அப்போ மக்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார்கள். ஆனால் இந்த அரசு இந்த மாதிரி நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு அவர் டயலாக் மட்டும்தான் சொல்கிறாரே தவிர, அது ரொம்ப துருப்பிடித்து போனவராகத்தான் அவர் இருக்கிறாரே தவிர எந்த ஒரு ஸ்டீல் கட்ஸ் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது காங்கிரஸ், எங்களுடைய தலைவியே ஒரு பெண் தலைவி தான் சோனியா காந்தி. ஆனால் எங்களுக்கு சீட்டில் கூட கொடுக்கல. பிஜேபியில் கூட ஒரு 5 பெண்கள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்போசிட்டோ ஒரு நேஷனல் பார்ட்டியில். ஆனால் இங்கே காங்கிரஸில் அப்படி யாருக்குமே கொடுக்கல. ஓரிரு நபர்களை தாண்டி வேறு யாரும் சீட் வாங்க முடியல. ஒட்டுமொத்தமாக மகளிர் காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட்டு விட்டதுன்னு ஹசீனா சையத் இன்று ப்ரெஸ் மீட் வச்சு பேசிட்டு கட்சியிலேருந்து விலகிட்டாங்க. கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில மகிழா காங்கிரஸினுடைய தலைவி. ஒட்டுமொத்த மகிழா காங்கிரஸ் டீமும் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திச்சுக்காங்க. உடனே நீக்கப்பட்டார். அதாவது நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. இதில் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, காங்கிரஸ் பேரியக்கம் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுன்னு ஆரம்பித்தோன்னா அந்த காங்கிரஸ் இல்லை. அந்த காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்திரா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டு அந்த இந்திராங்கிற சொல் மறைஞ்சு போய் பழைய காங்கிரஸ் மாதிரி அவங்க வந்துட்டாங்க. சுதந்திரக்கு போராடின கட்சியை பழைய காங்கிரஸ்னு சொன்னாங்க, இது இந்திரா காங்கிரஸ்னாங்க. இன்றைக்கான இருக்கிற காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிங்கிற முழக்கத்தோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு மாநிலமாக ஆட்சி அகற்றப்பட்டு இன்றைக்கு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி என்பது முற்றிலுமே இல்லாமல், நாங்கள் 21 மாநிலங்களுக்கு மேலே எங்களுடைய ஆட்சி நடக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஓரிரு மாநிலங்களில் கூட அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல், அவங்க இருக்கிற இந்தி கூட்டணி கட்சிகள் கூட காங்கிரஸோட ஒத்துழைப்பு இல்லாமல் தன்னுடைய பலத்தில் தான் காங்கிரஸ் நிற்குதுங்கிற மாதிரி. இப்போ உதாரணம் மம்தா பானர்ஜிட்ட காங்கிரஸ் பலத்தில் தான் நீ நிற்கிறேன்னு ஒத்துக்குவாங்களா? ஸ்டாலின் கிட்ட போய் காங்கிரஸ் பலத்தில் நீ நிற்கிறேன்னு ஒத்துக்குவாங்களா? திஸ் இஸ் எவ்ரிவேர். எங்கே நீங்கள் போய் சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால் காங்கிரஸ் இன்னைக்கு ஒட்டுண்ணியாக சாருண்ணியாக ஒரு காளான் போல மாநில கட்சிகளின் முதுகிலேறி சவாரி செய்யக்கூடிய அளவுக்கு சுருங்கி விட்டது. தமிழகத்தில் இருக்க காங்கிரஸ் கட்சியோட நிலைமை இன்னும் மோசங்க. அவங்க இன்றைக்கு இருக்கிற தமிழக காங்கிரஸ் பேர் திமுக காங்கிரஸ்ன்னு சொல்லணும். அது திமுகவோட வழிகாட்டுதல் படி, திமுக தலைமைப்படி. நாங்கள் டிபேட்டில் கூட நான் ராகுல் காந்தியை தெரியாமல் திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் கட்சிக்கார் அப்படியே உட்காந்துருப்பார். ஸ்டாலின் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, பொங்கி எழுந்துருவார். அது எப்படி நீங்கள் எங்கள் முதல்வரை சொல்லலாம் அப்படின்னு பொங்கி எழுவாங்க. அப்படி தான் அவங்க மனநிலை இருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி என்பது தன்னுடைய சுய அடையாளங்கள் அத்தனையும் துறந்து விட்டு இன்றைக்கி திமுகவின் கொடியை போர்த்தி கொண்டு தான் இங்கே தமிழகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, பெண்கள் பற்றி சொன்னீங்க. பெண்களுக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுக்காத கட்சி, பெண்களை எப்போவுமே மதிக்காத கட்சி, பெண் தலைவர்களுக்கு எப்போவுமே முன்னுரை மரகதமாக்கு அப்புறம் யாருமே வரலைங்க. அதுக்கப்புறம் காலகட்டமே இல்லைங்களா என்ன? விஜயதாரணிங்கிற ஒரு சகோதரி அந்த கட்சியிலேருந்து தான் எங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க. சொல்லி தான் அவங்களும் வெளியில் வந்தாங்க. ஆமாம். அதனால் அவங்களுக்கு எத்தனை தூரம் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், எத்தனை தூரம் பெண்களுக்கு அங்கே
முன்னுரிமை இல்லாமல் ஒடுக்கப்படுகிறார்கள்ங்கிறதெல்லாம் அவங்க விவரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கட்சி வந்து அவர்களே அழிவு நிலையின் விளிம்பிற்கு வந்து விட்டார்கள். அதில் பெண்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்து பிரதமர் அப்படின்னு ஒரு சேரில் போட்டிருக்கு. நல்ல அந்த வீடியோ இப்போ கூட எல்லா இடத்துலையும் போயிட்டு இருந்தது. அதில் அவர் உட்காந்துருப்பார், அவரை எந்திரி இங்கே உட்காருன்னு சொல்லி டேகை மட்டும் மாற்றி சாதா சேரில் வச்சுட்டு பிரதமர் சேரில் அந்தமாக உட்காருவாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இவர்கள் வந்து தன்னுடைய குடும்ப ஆதிக்கம், எப்படி திமுக இங்கே ஒரு குடும்ப ஆதிக்கம் நடத்தும், காங்கிரஸ் கட்சியின் குடும்ப சொத்தாக அவங்க அந்த இந்திரா காந்தியின் குடும்பம் தான் அதை வைத்திருக்கிறார்கள். அவங்க லாப நோக்கம் தான். ரெண்டுமே கம்பெனிங்க. அது ஒரு நேஷ்னல் கம்பெனி, இது தமிழ்நாடு கம்பெனி. அவங்க கம்பெனியில் குடும்பத்தினர் மட்டும் டைரக்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் பதவி, அவங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு, அவங்களுக்கு மட்டும்தான் லாபம். சென்னையில் அருண் ஐபிஎஸ் மாற்றப்பட்டு தினேஷ் அவர்கள் சென்னையினுடைய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். கமிஷனராக வந்துட்டார். ரொம்ப நாட்களாக வந்துட்டு தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு ஃபைல் ஆகிட்டே இருந்துச்சு. எல்லா அரசியல் கட்சிகளும் கொடுத்தாங்க கமிஷனுடைய மாற்றம் தேவை. டிஜிபி வரைக்கும் மாற்றியாச்சு, தலைமை செயலாளர் மாற்றியாச்சு. இறுதியாக அவர் மாற்றப்பட்டு தேர்தல் பணிகளில் அவர் ஈடுபடக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு கமிஷனராக வெளில போனாலும் பண்ணக்கூடாதுங்கிற எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் நம்ம எங்கள் பார்வைன்னு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தது தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மத்திய தேசத்தின் அமைப்பாக இருக்கிறதுனால வந்து பாஜகவோட கேள்வி வந்து நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அதே தேர்தல் ஆணையம் தான் எங்களுக்கும் 1000 சட்டத்திட்டங்களை விதிக்கிறது. அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்களும் நடந்து கொண்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையமான இந்த நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்திருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து இவ்வளவு காலம் வந்து அவங்க என்னென்ன தவறுகள் செய்யணுமோ, என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்துக்குமே அத்தனை தலைமை பொறு டிஜிபிலேருந்து இப்போ வரைக்கும் கமிஷனர் வரைக்கும் எல்லாரையும் அனுமதித்து விட்டு எல்லாமே முடிஞ்ச பிறகு மாற்றி என்னத்தை செய்ய வேண்டியிருக்கு. எதெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்துட்டாங்க, நிம்மதியாக இருக்காங்க. அதன் பிறகு இந்த நடவடிக்கை கால தாமதமான நடவடிக்கை, இன்னும் கொஞ்சம் விரைந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம். மக்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆர்வம் இருக்கிறது, என்னென்னா அவங்களுடைய கோபம் இருக்கு இல்லையா, ஆளும் கட்சியின் மீது இருக்கிற கோபம், இந்த ஊழல்கள் மீது இருக்கிற கோபம், இந்த ஆட்சி திறனற்ற ஆட்சியில் இருக்கிற கோபம், விலைவாசி உயர்வினால் வந்த கோபம். அதனால் இந்த திமுக அரசு மீது அவங்க தன் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நியாயமான தேர்தல் நடக்கணும், பாரபட்சமற்ற தேர்தல் நடக்கணும். அதற்கு வந்து தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு வந்து எல்லா கட்சிகளும் மக்களும் துணை நிற்பார்கள். நிச்சயமாக சார். இறுதியான ஒரு கேள்வி இந்த நிகழ்ச்சியில் வந்து 8000 ரூபாய் கூப்பனை முன்வைத்து திமுக எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்குது. அதிமுக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரெஃப்ரிஜரேட்டரை வந்து பேசி வீட்டுக்கு வீடு கொடுக்கப்படுங்கிறத வந்து சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கட்சியிலோட எல்லா கேண்டிடேட்ஸும் பேசிட்டு இந்தியா அலையன்ஸ் முழுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் யார் வெல்வார்? உங்கள் கேள்விக்கு நான் சுருக்கமாக பதில் சொல்ல முடியும், விரிவாகவும் சொல்ல முடியும். நான் விரிவாக சொல்கிறேன், வேணால் நீங்கள் நேரம் கருதி வேணால் இதை நீங்கள் சுருக்கிக்கோங்க. குட்டியாக ஒரு கதை சொல்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு பெரிய அரக்கன், அந்த அரக்கன் வந்து மகாபாரதத்தில் வந்து அந்த 5 சகோதரர்களும் ஒளிந்து வாழ்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு கிராமத்தில் தினம் வண்டி நிறையா உணவு வரணும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்காது. ஒரு மனிதன் ஓட்டிகிட்டு வரணும், 2 வண்டி மாடு, அந்த ஓட்டிகிட்டு வர மனுஷன், அதில் இருக்க உணவு எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன், ஊருக்கு தொந்தரவு தர மாட்டேன், இது நீங்கள் அனுப்ப மாட்டிங்கன்னா ஊருக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அடித்து ஒழிச்சிருவேன்னு மிரட்டுறான். அந்த அரசன் பேர் என்ன, அந்த அரக்கன் நரகாசுரன் ஏதோ ஒரு அரக்கன், எனக்கு பேர் தவறாக கூட இருக்கலாம். அந்த அரக்கன் சொல்லும்போது தினம் ஒருத்தர் போகணும். ஒரு நாள் பாண்டவர்கள் காலம் வருது, பாண்டவர்கள் பீமன் அனுப்புகிறாங்க. ஊரே வந்து கெஞ்சுது, டே நீ ஒரு சண்டைக்காரன், போய் அவனோட சண்டை கிண்டை போட்டு கோவத்தை படுத்திடாத, ஊருக்குள்ள வந்து கொண்டுடுவான், அவன் ஒன்றை சாப்பிட்ருவான், 2 மாடை சாப்பிட்ருவான் போங்கிறாங்க. இவன் போகிறான், போய் சண்டை போட்டு அரக்கனை அடித்து கொன்னுடுறான். கொன்னுட்டு அவன் பெரிய விஸ்வரூபத்தில் அந்த உணவு கிணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் திரும்ப வர்றான். பீமன் ஊர் பார்க்குது, ஐயோ இவன் சண்டை போட்டான், உள்ள சத்தம் கேட்டுச்சு, அரக்கன் தான் கோவத்தில் வரான்னு சொல்லி மொத்த ஊரும் ஓடுது, தப்பிச்சு ஓடுது. போட்டது அப்படி போகிறாங்க, அவன் உள்ளே வந்தால் நம்மளெல்லாம் கொன்னுடுவான்னு ஓடுது. அப்போ தர்மர், அர்ஜுனர் இவங்க எல்லாம் நிற்கிறாங்க. ஏன் ஓடுறாங்க, நம்ம பீமன் தானே வரான், ஏன் ஓடுறாங்கங்கிறாங்க. தர்மர் சொல்கிறார், வா நம்மளும் ஓடலாம், நகுலா சகாதேவா வா ஓடலாம் நம்ம 4 பேருங்கிறாங்க. அர்ஜுன் சொல்கிறார், நம்ம தம்பி வரான், ஓடுறான் முதல்ல அப்படிங்கிறாரு. அண்ணன் சொல்கிறாருன்னு ஓடுறான். இன்னும் ஓடிட்டே கேட்குறான், என்னண்ணே ஊர் தான் பைத்தியக்காரன் மாதிரி ஓடுறான், நம்ம ஏனே ஓடணும் அப்படிங்கிறான். வர்றது பீமன் தானே, அவங்கள்ட்ட எப்படிரா சொல்லுவேன்னாரான். வர்றது பீமன் தான், நீ எப்படி சொல்லுவேன், நீ கூட தானே ஓடணும், இல்லாட்டி நீ நின்றுக்கிட்டே இருப்பவன் போயிடுவானே, கூடவே ஓடிக்கிட்டே சொல்லு, வர்றது பீமன் தான் சொல்லிட்டே ஓடு.
அப்போ சில முட்டாள்தனங்களை வந்து நம்மளும் கொஞ்ச நாள் செய்யணும். உண்மை நமக்கு தெரிந்தாலும் நேர்மை நமக்கு தெரிந்தாலும், ஏன்னா இது வந்து எலெக்ஷனுங்கிறது ஒரு வார். அந்த வாரில் நீ துப்பாக்கியோட வந்து நானும் துப்பாக்கியோட தான் வர வேண்டியிருக்கு, நீ கத்தியோட வந்தால் நானும் கத்தியோட வர வேண்டியிருக்கு. அதனால இதில் அவங்க இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து சில சில்லறை துண்டுகளை தூக்கி எறிந்து என்னால் ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, மகளிருக்கு உரிமை தொகை தரணுங்க. உரிமைக்கு நீங்கள் தமிழ் நல்லா அறிந்த நபர் உங்கள்கிட்ட வினோத்தை நான் கேட்க வேண்டாம். உதவிக்கும் உரிமைக்கும் என்ன பொருள் மாறுபாடு சொல்லுவீங்க? ரெண்டையும் வந்து நீங்கள் உதவின்னா நீங்கள் இப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும், உரிமைன்னா இப்படி கேட்கணும், சரியா இல்லையா அப்படின்னு. ஒரு சகோதரி தான் அண்ணன் கிட்ட போய் அண்ணன் எனக்கு உதவி செய்யணும் அப்படி கேட்கணும். சொத்துல பங்கு தரியா இல்லையா, எனக்கும் இருக்கு, நானும் கூட தான் பிறந்தேன், அது உரிமை. ஸோ மகளிர் உரிமை தொகைங்கிறது பெண்ணாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் சொன்னீங்க. கொஞ்சம் பேர் கொடுக்குறேன் கொஞ்சம் பேர் கொடுக்கலன்னா மற்றவங்கலாம் குடும்ப தலைவி இல்லையா? அது என்ன, யாரை ஏமாத்துறீங்க? அப்போ நாங்கள் அந்த நீங்கள் உரிமை இல்லாத பெண்கள்னு ஒரு கூட்டம் வச்சுருக்கீங்க தெரியுமா, 1,10,00,000 பெண்கள். அவங்களுக்காக கேட்குறேன், அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? ஏன் பொய் சொன்னேன்? அனைத்து மகளிருக்கும் தானே சொன்னீங்க. அனைத்துங்கிற சொல்லுக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? அப்போ அதுலேயே ஒரு பாகுபாடு. அப்போ ஏன் அவங்க குடும்ப தலைவிக்கு உரிமை உள்ள பெண்ணு குடும்ப தலைவியறதுக்கு என்னங்க உரிமை வேணும்? நீ யார் அந்த உரிமை கொடுக்கறதுக்கு? பெண்ணா பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் உரிமை இருக்கு. அப்போ நீ ஏன் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த? சொன்னா எல்லாரும் கொடு. சரி, இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், 24 தேர்தல் அறிவிச்சோன்னா முதல்ல நீங்கள் கொடுத்தீங்க, 3 வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்க, 3 வருஷம் கொடுக்கல உரிமை தொகை. அப்போ உங்கள் நிதியமைச்சர் சொன்னார் எங்கிட்ட காசு இல்லை, பிடி ராஜன் என்ன சொன்னார், எங்கிட்ட காசு இல்லை, கொடுக்க முடியல. திடீர்னு எங்கேருந்து காசு வந்துச்சு? 24 தேர்தல் வந்தப்போ காசு வந்துச்சு. அப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க. நிதியமைச்சரும் மாறினார், அது வேற 30,000 கோடி கொள்ளையடிச்சிங்கன்னு சொன்னார்ல, அப்போ மாறினார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு பாருங்க. இது ரெண்டுக்கு கேஸ் போட்டாங்களா? இது வந்து எந்த ஊடகமாவது பேசிச்சா? நான் கூட ஒரு டாபிக் சொன்னேன், இந்த 2 டேப்பை பற்றி எந்த ஊடகமாவது டிபேட் பண்ணிச்சா? ஏன் பண்ணல? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பாங்க. சரி, அது வேறு பேச்சுக்கு போயிட்டு. அதில் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையில் வந்து 26 மறுபடியும் காசு கொடுத்தாங்க. ஸோ மக்களவை தேர்தல் நடக்கும்போது ஒரு தடவை காசு கொடுக்குற, சட்டமன்ற தேர்தல் வரப்போ காசு கொடுக்குற. அப்போ நீ என்ன பெண்களை எவ்வளோ கேவலமாக நினைக்கிற? காசு கொடுத்து ஓட்டுவாங்களான்னு நினைக்கிறியா? பெண்களை நீ வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறியா? எங்கள் தமிழக தாய்மார்களையே இவ்வளோ சிறுமைப்படுத்துகிறேன்னு நாங்கள் கேட்குறோம். அவங்க உரிமை தொகையை கொடுக்க வேண்டியது இன்னும் 28 மாதம் நீ தர வேண்டியது பாக்கி இருக்குது. 5 ஆண்டு கால ஆட்சி, 60 மாதம் தரணும். இன்னும் 28 மாதத்துக்கு நீ தரல. அதை எப்போ தரப்போகிற? இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்து தருவியா? அப்போ உன்னை எப்படி நம்புறது? நீ போய் தானே சொல்கிற. அடுத்த 4.5 வருஷம் நீ தரமாட்ட. அதுக்கு அடுத்த தேர்தல் எப்போ வருதோ அப்போ தான் தருவேன். அதனால் இந்த 8,000 கூட எதுக்கு தர்றாங்க டோக்கனு? அவங்களுக்கு நல்லா தெரியும் தோற்று போகிறோன்னு, நல்லா தெரியும் அலை மாறுதுன்னு. எடப்பாடி அவர்கள் பின்னாடி வந்து மக்கள் ஆதரவு பெருகுதுன்றது தெரிந்த பிறகு ஒரு டோக்கன் போடுறாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ காசு கிடையாது. ஏற்கனவே கொடுத்த காசு கூட 3வது விடயம் முக்கியமானது. மகள் எதுக்குமே காசு இல்லை, மத்திய அரசு பணம் தரல, நிதி ஆதாரமே இல்லைன்னு பொய் சொல்லிக்கிட்டே இருந்தவங்களுக்கு எப்படி டமால்னு வந்துச்சு ஒரே நாளில் உனக்கு 8,000 கோடி ரூபாய் அதிகாலையில் போட முடியுது உன்னால்? எங்கேருந்து இத்தனை 1000 கோடி ரூபாய் உனக்கு வந்துச்சு? அப்போ நீங்கள் பட்டியலின சகோதரர்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணம், பட்டியல் இன மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுத்த பணத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதை நாங்கள் ஆதாரம் வெளியிட்டோம். கேஸ் போட வேண்டியது தானே எங்கள் மேலே? இல்லைன்னு ஏன் போடலை? ஸோ இந்த அரசு வந்து நாங்கள் அனைவருக்கும் சமம், எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பட்டியலின மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள், பெண்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள். நிதி ஆதாரம் இல்லை என்று சொல்லி மத்திய அரசையும் மக்களையும் ஏமாற்றுறீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே வச்சுக்கிட்டு கொள்ளை மட்டும் அடிக்கிறீங்க. இதுதான் இந்த மகளிர் உரிமை தொகையில் இவங்க ரொம்ப பட்டவர்த்தனமாக நமக்கு தெரிகிறது. நிச்சயமாக சார், டிஎன்சி தமிழோட இந்த ஒரு அரசியல் கதை போக நிகழ்ச்சியில் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.